ஹலோ மக்களே, ஆர்ஆர்பி சென்னையிலேருந்து ஏஎல்பி எக்ஸாமுக்கான சிட்டி இன்டிமேஷன் லிங்க் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அதை பற்றி காலையிலேயே சொல்லியிருப்போம். யார் யார் எப்பப்போ அந்த சிட்டி இன்டிமேஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை வச்சு டேட்டு என்ன டேட்டில் எக்ஸாம், எந்த டைமில் எக்ஸாம் இருக்கும், ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, எக்ஸாம் டைம் என்ன, அது மட்டும் இல்லாமல் ஹால் டிக்கெட் எப்போ டவுன்லோட் பண்ணலாம், அது இல்லாமல் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கான அந்த ஃப்ரீ ட்ராவல் பாஸ், அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் சிட்டி இன்டிமேஷன் பார்க்கணுனாக்கா நம்ம ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இந்த இடத்துல கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி சிட்டி இன்டிமேஷன் லிங்க்னு இருக்கும். அதோட லிங்க் கூட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதிலே போய் டேரெக்டாக அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் அந்த நோட்டீஸ் பார்க்கணுன்னாக்கா பக்கத்தில் அந்த கிளிக் ஹியர்னு சொல்லி நோட்டீஸ் ஆன் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்னு இருக்கும். இதுதான் அந்த நோட்டீஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 25ஆம் எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு நேற்றே அந்த சிட்டி இன்டிமேஷன் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 26ஆம் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி 16ஆம் பார்க்கலாம். 27ஆம் இருக்கிறவங்களுக்கு 17ஆம், 28ஆம் இருக்கிறவங்களுக்கு 18ஆம், 29ஆம் இருக்கிறவங்களுக்கு 19ஆம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த லிங்க்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கேட்டு கேப்சா நம்பர் கேட்கும். அதை டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உங்களோட கேண்டிடேட் டேஷ்போர்டு வரும். இதில் நீங்கள் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, உங்களோட ஃபாதர் நேம் என்ன, உங்களோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கோம். அதில் இந்த இடத்துல சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்னு மேலே இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளாங்காக தான் இருக்கும். கீழே வந்து கிளிக் ஹியர் டு டவுன்லோட் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்னு இருக்கும். அந்த ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட சிட்டி இன்டிமேஷன் வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எஸ் ஆர் நோவான்னு இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே லிங்க் பண்ணியிருப்பாங்க. என்ன ஜெண்டர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், என்ன கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சப்போஸ் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி ஃபார் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்னு சொல்லி கீழே அந்த ட்ராவல் பாஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இந்த பாஸ் வந்து வேலிடிட்டின்னு சொல்லி. இப்போ 26ஆம் இவங்களுக்கு எக்ஸாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 23ஆம் 29ஆம் வரைக்கும் இந்த பாஸ் வந்து வேலிடிட்டி உண்டு. சப்போஸ் முன்னாடியே ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 23ஆம் போய் 29ஆம் வரைக்கும் கூட ரிட்டர்ன் வரலாம். ஆனால் அதை அந்த ஒரு தடவை போகிறதுக்கு வரதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எந்த சிட்டியிலேருந்து எங்கே உங்களுக்கு எக்ஸாமோ அங்கே வரைக்கும் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து மதுரையில் 26ஆம் தேர்ட் ஷிஃப்ட்டில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பிளேஸ்ன்னு சொல்ல, அது வந்து ஹால் டிக்கெட்டில் தான் போட்டிருப்பாங்க. அந்த 3 ஷிஃப்ட் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கு காலைல 7:30 ரிப்போர்ட்டிங் டைமு, 9 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். 2வது ஷிஃப்ட்டுக்கு 11 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைமு, 12:30 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். 3வது ஷிஃப்ட்டுக்கு 3 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைமு, 4:30 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டூரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 60 நிமிஷம் 75 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் பேட்டர்ன்லேயே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஹால் டிக்கெட் கிடையாது, சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் தான். ஹால் டிக்கெட் வந்து 4 டேஸ், உங்கள் எக்ஸாமுக்கு 4 டேஸ் முன்னாடி தான் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட எக்ஸாம் சென்டர், ரோல் நம்பர், அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ 26ஆம் இவங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னா 22ஆம் இவங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணலாம். 4 டேஸ் பிஃபோர் டவுன்லோட் பண்ணலாம். அந்த ட்ராவல் பாஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடுக்குள்ளேயே இருந்தீங்கன்னாக்கா 7 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேலிடிட்டி. அதர் ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா 10 டேஸ் வரைக்கும் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ட்ராவல் பாஸ் வச்சு ஜேர்னி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களோட எஸ்சி/எஸ்டி சர்டிஃபிகேட்டை ட்ராவல் பண்ணுறப்போ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வெரிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸாம் சென்டருக்கு போகிறப்ப ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடி ப்ரூஃபோட ஒரிஜினல் கொண்டு போங்க. ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, மேக்ஸிமம் ஆதார் கார்டு கூட கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இதில் சொல்லியிருக்காங்க. அங்கே போனவொடனே உங்களுக்கு பயோமெட்ரிக் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாம்குள்ளே அலோவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்குலாம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா வித்தின் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பக்கத்துலேயே தான், ரொம்பலாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு 100 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் இவங்களுக்கு எக்ஸாம் போட்டிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸாம் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து ரயில்வே பற்றின அப்டேட்டை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரயில்வே NTPC மற்றும் TNPSC Group 4 எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் டெலகிராம் குரூப் மூலமா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். NTPC பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான். அதிலே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸோட எல்லா டாப்பிக்குமான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் மெட்டீரியல், ரீசனிங்கான ஒரு 28 டாபிக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் அதற்கான ஸ்டடி மெட்டீரியல், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல், அதாவது பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்துக்குமான தமிழ் மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ஒரு 115 செட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கோட ஒரு 100+ டாபிக். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே தான் ரயில்வேல அதிகமாக கேட்பாங்க. அதில் 100க்கும் மேற்பட்ட டாப்பிக்கான ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணுவோம். லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஜனவரி 2024லேருந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு முதல் மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் எல்லாமே NTPCக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1500 ரூபீஸ் சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.
இதிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் எல்லாமே கொடுத்துருப்போம். அந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். 120 நாளைக்கு மேக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு, ரீசனிங், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்னு ஒரு 5 பார்ட்டாக பிரித்து டெய்லி என்னென்ன எவ்வளோ படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளானோட கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு 6 வீக்ஸ்க்கான கிளாஸஸ் இப்போ வந்து 6வது வாரத்துக்கு போயிட்டுருக்கு. ஆனால் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாக தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கனாலும் எல்லா கிளாஸஸுமே பார்த்துக்க முடியும், எல்லா மெட்டீரியலுமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எல்லாமே பிடிஎஃபாக தான் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ரயில்வே கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் குரூப் 4க்கான கிளாஸ் பேட்சுமே போயிட்டுருக்கு ஒரு 180 நாளுக்கான ஸ்டடி பிளானோட. ஓகேவா? இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் சேம் அட்மின் நம்பர் 8903302290 நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். குரூப் 4க்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 1500 rupees தான் சொல்லியிருக்கோம். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 rupees சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 42 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம், எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி. அந்த தேர்வுகள் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்லேயே கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியலும் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் சிறப்பு தமிழ், பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9க்குன்னு ஸ்பெஷல் புக் மேக் பண்ணியிருக்கோம். அதோட பிடிஎஃப்மே கொடுப்போம். புக் பை கொஸ்டினுக்குன்னு செப்பரேட்டான பிடிஎஃப், மேக்ஸ் ரீசனிங்கான ஃபுல் வீடியோ கிளாஸஸ், டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கான ஃபுல் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர், அதாவது ஜூலை மாதம் வந்து குரூப் 4 எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஜூலை 2025. அதனால் ஜூலை 2024லேருந்து ஜூன் 2025 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே மந்த்லி பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுவோம். இதற்கான ஷெடியூல், அந்த எக்ஸாம் ஷெடியூல் எல்லாமே இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கோம். என்னென்னக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நவம்பர் 1 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த குரூப் 4 பேட்ச்லையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த அட்மின் நம்பருக்கு எந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி, ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணுமா, டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணுமான்னு சொல்லி கரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான நம்பரும் அவங்க சொல்லுவாங்க. கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணால் போதும், அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.